எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப் ஆப் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சேட்டிங்க. ஸோ அந்த ஆப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5 நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு மெசேஜை ஹைலைட் பண்ணி காட்டணும்னா நிறைய வேஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு போல்டு, இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரூ, டைப்ரைட்டர் என்ற 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ டெக்ஸ்ட் ஹைலைட்ஸில் 4 விஷயம் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். போல்டு, இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரூ, அதுக்கப்புறம் டைப்ரைட்டர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போல்டு பார்க்கலாம். போல்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டார் பட்டன் அமுக்கிட்டு நம்ம இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அமுக்கும் போது எமோஜிக்கு போகுது. இதில் ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஸ்பேஸ் பாரை பிடிச்சி அப்படியே இப்படி போனீங்கன்னா அந்த கர்சர் உங்களுக்கு இப்படி போயிடும். ஸோ இது ஒரு போனஸ் ட்ரிக். ஸோ நம்ம போல்டுக்கு வருவோம். இப்போது 2 சைடும் நம்ம இப்போ ஸ்டாரை எடுத்துட்டோன்னா நார்மல் டெக்ஸ்ட், அதுவே ஸ்டாரை நம்ம ஆட் பண்ணோன்னா போல்டாக மாறிடும். ஸோ போல்ட் டெக்ஸ்ட் அனுப்பலாம். பாருங்கள், போல்டாக போயிருக்குது. நான் நார்மல் டெக்ஸ்ட் கம்பேரிசனுக்காக போடுறேன். பாருங்கள், போல்டுக்கும் நார்மலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கு நீங்கள் அண்டர் ஸ்கோர் சிம்பிள் இருக்குல்ல, இந்த அண்டர் ஸ்கோரை இந்த சைடும் அதோட ஃபஸ்ட்லேயும் ஆட் பண்ணால் இட்டாலிக்ஸ், அதாவது கர்வ்டாக மாறிடும், ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக மாறிடும். நார்மல் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தேர்டு பார்க்க போகிறது ஸ்ட்ரைக் த்ரூ எப்படி பண்ணணும்னா, இந்த சிம்பிள்ஸில் போயிட்டு கான்கிரன்ஸ் சிம்பிள் ஒரு மாதிரி இப்படி வளைவாக கர்வியாக இருக்கும். அந்த சிம்பிள் நம்ம தேடணும். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதை இந்த சைடும் அந்த சைடுக்கு இந்த ஒரு வாட்டியும் அனுப்புனா பாருங்கள் ஸ்ட்ரைக் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இதை சென்ட் பண்ணிக்கிட்டா இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகும். அடுத்து லாஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, டைப்ரைட்டருக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த சிம்பிள்ஸுக்கு போயிட்டு அப்பாஸ்ட்ரஃபி சிம்பிள் மாதிரி இருக்குது. இது வேறு அப்பாஸ்ட்ரஃபி, இது ஒரு கேர்வ்டு அப்பாஸ்ட்ரஃபி. ஸோ இதை நம்ம 3 வாட்டி போட்டுக்கலாம். 1 2 3 3 வாட்டி போட்டு, அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் 3 வாட்டி போட்டோன்னா டைப்ரைட்டர் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். பார்த்துக்கோங்க, போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக், டைப்ரைட்டர். செகண்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேட்டு வச்சுட்டு அதில் நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போய் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா, இது எந்த ஊருடான்னு கேட்டே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இமேஜ் அனுப்பும் போது இமேஜ்லேயே நம்ம லொக்கேஷன் சேர்த்து அனுப்பலாம். ஸோ அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ்லேயே எப்படி நம்ம லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்டா தாஜ்மஹால் யாருக்கும் தெரியாதான்னு கேட்காதீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி வரும். இந்த ஸ்மைலி ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இங்கே ஏதோ லொக்கேஷன் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வரும். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு அது எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணோன்னா தாஜ்மஹாலோட இது வரும். நான் சும்மா வேறு ஒரு லொக்கேஷன் சும்மா எடுத்து போடுறேன். நம்ம இப்போ இதை அப்படியே இப்படி சின்னதாக்கிக்கிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணோன்னே இமேஜு அந்த லொக்கேஷனோட சென்ட் ஆகிடும். நீங்கள் தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்ல வேணாம். அது ஸ்டிக்கர்லேயே காட்டும். அந்த ஸ்டிக்கர் அமுக்குன்னு நீங்கள் லொக்கேஷன் கூட காமிச்சு அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கூட காட்டும். ஸோ தேர்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் இமேஜஸ், மீடியா, ஃபைல்ஸ் எல்லாமே உங்கள் கேலரியில் ரொம்ப டைரெக்டாக சேவ் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களா?
கவலையே வேண்டாம். இந்த டிப்பை பார்த்தோன்னே அந்த கவலையை நம்ம தீர்த்து இங்கே செட்டிங்ஸில் சேட்ஸுன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு மீடியா விசிபிலிட்டி ஷோ நியூ டவுன்லோடட் மீடியா இன் இயர் ஃபோன்ஸ் கேலரி அது நம்மளுக்கு வேணாம். ஸோ இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோன்னா இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ்லாம் நம்ம கேலரியில் சேவ் ஆகாது. அடுத்த ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன், அதாவது பேரு கீழே வந்து லாஸ்ட் சீன் போட்டு ஒரு டைம் காமிக்கும். அதாவது அப்படின்னா என்னன்னா அந்த யூசர் வந்து கடைசியாக எந்த மணிக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அது வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணலாம் செட்டிங்ஸில். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. அக்கௌண்ட்டில் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. ப்ரைவசியில் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் சீன். இந்த லாஸ்ட் சீனை நோபடிக்கோ மை கான்டாக்ட்ஸ்க்கோ எவ்ரி ஒனுக்கோ உங்களுக்கு தேவையானபடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்ரி ஒன்னை எல்லாருமே லாஸ்ட் சீன் பார்க்கலாம், நம்மளதும் பார்ப்பாங்க. மை கான்டாக்ட்ஸ்னால் நம்மளோட லாஸ்ட் சீன் வந்து நம்ம சூஸ் பண்ணுற கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். நோபடினா யாராலையும் பார்க்க முடியாது. அதனால நோபடி செட் பண்ணிட்டோன்னா யாராலையும் நம்மளோட லாஸ்ட் சீனை பார்க்க முடியாது. இந்த ட்ரிக் ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 2 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சில பேர் 1 மணி நேரத்துக்கே பண்ணி அனுப்புவாங்க. அந்த ஆடியோவெல்லாம் நம்ம ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக பார்க்கணுன்னா ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டிங் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் 1x 1.5x 2x அப்படின்ற ஸ்பீட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தேர்ந்த ஸ்பீடை எடுத்து நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அந்த ஸ்பீடில் ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஒரு போனஸ் ட்ரிக் ஒன்று இருக்குது. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நம்ம நிறைய பேருக்கு வந்து காலையில் வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்க்கு நிறைய சாட்ஸுக்கு அனுப்புவோம். ஸோ ஒரே கிளிக்கில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடைசி ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கான்டாக்ட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டிக் கொடுத்தா நீங்கள் இப்போ மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் போய் சேரும். ஆனால் வந்து அவங்க ரிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மட்டுமே வரும் தவிர மற்ற யாருக்கும் போகாது. இது ஒரு குரூப்பு கிடையாது, இது ஒரு ப்ராட்காஸ்ட். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நண்பா அப்படின்னு ஒரு மெசேஜை போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் லைக் போடுங்க. அப்போ தான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் தமிழ் டெக்கி.